வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாலன். SPM STPM டிப்ளமா அல்லது மெட்ரிகுலேஷன் முடித்துவிட்டு அடுத்து என்ன செய்வது என்று யோசிக்கிறீர்களா? UPUக்கு விண்ணப்பம் செய்யுங்கள். பினாங்கு மாய்கா இளைஞரணியின் வழிகாட்டல் நிகழ்வில் பங்கேற்க இந்திய மாணவர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். அருள்மிகு கருமாரியம்மன் ஆலயம் சப்ராஞ்சயா பினாங்கில் மார்ச் 14 சனிக்கிழமை மாலை 3 மணி தொடங்கி 6 மணி வரை நடைபெறும். SPM STPM டிப்ளமா அல்லது மெட்ரிகுலேஷன் முடித்துவிட்டு அடுத்து என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா? பல மாணவர்கள் ஒரு பெரிய தவறு செய்கிறார்கள். UPU எப்படி விண்ணப்பம் செய்வது என்று தெரியாமல் வாய்ப்பை இழக்கின்றனர். இத்தகைய மாணவர்களுக்கு பினாங்கு மாய்கா இளைஞரணி வழிகாட்ட தயாராக இருக்கிறது. இந்திய மாணவர்கள் கவலைப்பட தேவையில்லை. இதற்கு பினாங்கு மாநில மாய்கா இளைஞர் பிரிவு வழிகாட்டும். பினாங்கு மாய்கா இளைஞரணி ஏற்பாடு செய்யும் ஜட்ஜா முன்னார கார்டிங் மேற்படிப்பு பயணம் எனும் நிகழ்ச்சியில் இந்திய மாணவர்கள் அனைவரும் கலந்து கொண்டபடி பயனடைந்தபடி மேற்கொள்ளப்படுகிறார்கள். இந்த UPUக்கு எப்படி முறையாக சரியாக விண்ணப்பம் செய்வது, எந்த துறைகள் படித்தால் எதிர்காலத்திற்கு சிறந்தது, உங்கள் கோர்ஸ் துறையை எப்படி தேர்வு செய்வது, பல்கலைக்கழக தேர்வு செய்வது எப்படி, இதில் மிக முக்கியமாக கமந்திரன் பண்டிடிகான் திங்கி அமைச்சின் அதிகாரியும் பல ஆண்டுகள் கல்வித்துறையில் அனுபவம் நிறைந்த திரு பத்மராஜா செல்வராஜா நேரடியாக வழிகாட்ட போகிறார். இந்த மாணவர் வழிகாட்டல் நிகழ்வு மார்ச் 14 சனிக்கிழமை மாலை 3 மணி தொடங்கி 6 மணி வரையில் அருள்மிகு கருமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெறவிருப்பதால் மரமாவல் UPU தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் கொண்டு வரும்படி மாணவர்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு முடிவை இங்கே தொடரலாம். இந்த வாய்ப்பை நழுவ விடாதீர்கள். இதனை அனைத்து மாணவர்களுக்கும் பகிருங்கள். மனாரா கார்டிங் நோக்கி உங்கள் பயணம் இங்கிருந்து ஆரம்பமாகும். கல்வியே நம் சமுதாயத்தின் வெற்றியின் அடித்தளம் என பினாங்கு மாய்கா தெரிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.